என்ன அடிங்க உதைங்க கொலை கூட பண்ணுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இவரு தாங்க எனக்கு புருஷன். என் குழந்தைக்கு அப்ப இவருதான். ஐயோ, ஏய் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல, மரியாதையா போயிடு. போயிடு. எப்ப நீங்களே இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்களோ அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க முடியாதுங்க. நீங்க தான் என் புருஷன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும். எங்க ஆதார் அட்டை, நாங்க குடியிருந்த வீட்டுக்காரங்களோட அக்ரிமெண்ட், எங்க கல்யாண பத்திரிக்கை, நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போட்ட ஜெராக்ஸ் எல்லாமே இந்த பையில தான் இருக்கு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. கதிர், நான் ஒண்ணு சும்மா சொல்லலையா? நீங்க வேணா பேக திறந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அட கடவுளே, இப்பதான் என் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அது கூட இடி மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரே முருகா. ஐயோ, கொஞ்சம் குடிக்கப்பா. போச்சு 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 போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இதுக்குதான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். என் மனசு கெடுத்து கடைசியில என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. என்னமா இது சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு? ஐயோ தாத்தா ஒண்ணு இல்ல. எது? அப்பா கதிரு, வியாபாரமா குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனையா கிளம்பி வருது. நீங்க தான் எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நீங்களே எப்படி சாஞ்சா எப்படி? என்னப்பா நீங்க வாங்க, எந்திரிங்க வாங்க, எந்திரிங்க வாங்க வாங்க தாத்தா. கதிரு, வாங்க. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு செய்தியை சொல்லும் போது என்னால நம்பாம இருக்க முடியலையடா. நான் இப்ப என்னடா செய்வேன்? இந்த குழந்தைக்கு காரணம் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்றாளடா. எனக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குடா, நெஞ்சில இடியே விழுந்த மாதிரி. நாங்க எல்லாம் உங்களை எவ்வளவு நம்பணும்? இப்படி மொத்த பெரிய நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது எல்லாமே போய். இவ யார் என்ன எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு பச்சையா போய் சொல்லுது. கடவுள் சத்தியமா இவ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த குழந்தை முகத்தை பார்த்து சொல்லுங்க, யாருன்னே தெரியாதுன்னு. ஏய், உன்னையே தெரியாதுன்னு சொல்றேன், குழந்தைய பார்த்து சொல்றேன். அப்ப தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய கேவலப்படுத்துறீங்களா? இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கலன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எப்ப நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்களோ இதுக்கு மேலையும் இந்த உசுரை வச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாதுங்க. இப்பவே இங்கேயே உங்க எல்லார் முன்னாடியும் நான் செத்து போக கூட தயாரா இருக்கேன். ஆமாயா, நான் செத்து போக கூட தயாரா இருக்கேன்.
ஆனா அதுக்கு முன்னாடி நான் உத்தமைன்னு நிரூபிச்சுட்டு தான் போவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார் முன்னாடியும் என்ன தப்பா பேசுவீங்க? இங்க பாருமா, ஏற்கனவே நாங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கோம். நீ வேற வந்து எதுக்குமா குடும்பத்தை கெடுக்கிற? நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? எப்ப நீங்க என்ன யாருமே நம்பலையோ அப்ப நான் என்ன நிரூபிச்சே ஆகணும். இவருதான் என்னோட புருஷன்னு குழந்தை கீழே போட்டு தாண்டுற. ஐயோ, அதுக்கப்புறமாவது நம்புவீங்களா?